Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 963வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பிக் சேவிங் டேஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது, என்ன ஆஃபர் இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இது போக இன்றைக்கி ரியல்மியோட Realme 11 சீரியஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு சில லான்ச்சஸ், ஜியோலேருந்து ஒரு புது லான்ச் நிறைய இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்போவும் மாதிரி டுடே லான்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டோரோலாலேருந்து டிவி லான்ச் ஆச்சுங்க. 2 டிவி, ஒன்றும் இல்லை, 55 இன்ச் ஒன்று, 60 இன்ச், 65 இன்ச் ஒன்று. ரெண்டு டிவியுமே கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் கிரேடாக லான்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. விலையை ஒரு மிட் ரேஞ்சாக செட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே QLED டிவியாக தான் எடுத்து வந்திருக்காங்க. 55 இன்ச் டிவியை 36,000 ரூபாயும், 65 இன்ச் டிவியை 50,000 ரூபாயும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 20 வாட் டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் ஒரு 65 இன்ச் QLED டிவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட Realme 11 Pro Plus இந்த ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான். இது வந்து 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயோட வருது. மீடியாடெக் 7050 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட 11 Proவில் 100 MPயும் 11 Pro Plusல 200 MPயும் கேமரா கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரியல்மியோட 11ல் 67 வாட், 11 Proவில் 67 வாட்டும், Pro Plusல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த மொபைலோட பிரைசிங் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme 11 Proவோட 8GB 128GB வேரியன்ட் 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 256GB தான் பேஸ் வேரியண்டாக இருக்குது, 28,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின என்னோட கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து லாவா அக்னி 2 சேம் மொபைல் மாதிரி தான் இருக்குது. கேமரா மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும், மற்றபடி எல்லாமே லாவா அக்னி 2லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது 20,000 ரூபாய்க்கு கிடைக்கும் போது இந்த மொபைலை 25,000 ரூபாய்க்கு வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு தெரியல. ஒரு வேளை கேமரா நல்லா இருந்ததுன்னா அடுத்து அதை பற்றி பேசலாம். அடுத்து ஜியோலேருந்து இப்போ ஒரு ஏர் டேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஏர் டேக் மாதிரியே ஜியோலேருந்து ஜியோ டேக் அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளூடூத் இனேபிள் டேக். அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோட டிவைஸ் இருந்தது அப்படின்னா அந்த டேகை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த டேக் வந்து மொத்தம் 20 மீட்டர், வீட்டுக்குள்ளேனா 20 மீட்டர், அவுட்டோரில் இருந்தீங்கன்னா 50 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 750 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்ம டேக் ரிங் பண்ண வைக்க வேண்டியது, நம்ம மொபைலை ரிங் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் ஜியோட ப்ராடக்ட் எப்பவுமே ரொம்ப மொக்கையாக, குவாலிட்டி வைஸாக தர லோக்கலாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணுங்க. அடுத்து அப்கமிங் லான்ச்சில் ஆசஸோட Azus Zenfone 10 இந்த மொபைலோட லான்ச் டேட் வந்திருக்கு. வர 29ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் இல்லை, குளோபலாக தான். ஸோ 29ஆம் தேதி ஆசஸோட Azus Zenfone 10 லான்ச் பண்ண போகிறாங்க. இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.3 இன்ச்சஸ்க்கான 120 Hz AMOLED டிஸ்பிளே, ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வருது. 5000 mAh பேட்டரி, 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு வழியாக சேனல் ஃபீச்சரை கொண்டு வந்துட்டாங்க. சேனலை கொண்டு வந்தால் மட்டும் காணாது, அந்த நம்பரை ஹைட் பண்ணுற ஆப்ஷன் எட்டு வரணும். எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. எல்லா நம்பரும் ஈஸியாக விசிபிளாக பார்க்க முடியும். அப்படின்னா அதில் என்ன ப்ரைவசி இருக்குது? ஏதோ ஒரு சேனலில் நம்பரை கொடுக்குறதுல எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேனல் அட்மினாக இருக்கிறவர் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு 1,00,000 பேர் சேர்றாங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? வாட்ஸ்அப் யோசிச்சாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ வாட்ஸ்அப்லேருந்து சேனல் அப்படின்ற ஆப்ஷனை எடுத்து வந்துட்டாங்க. டெலகிராம் மாதிரியே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேனல் கீழே சேர்றவங்க எல்லாம் அந்த சேனலில் என்னென்ன நடக்குது, என்னென்ன போடுறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட பிஸ்னஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இன்னும் வரல. சிங்கப்பூர் வேறு ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க செக்கிங் பர்பஸாக. சீக்கிரமாக இந்தியாவில் வரும் அடுத்தடுத்த மாதங்களில் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்து ஆஃபர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து OnePlusோட OnePlus 10R இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ 29,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக உங்களுக்கு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ப்ரைஸ் கட்னே ஒரு அமௌண்ட் கம்மியாயிருச்சு. இது போக 4,000 ரூபாய்க்கான கூப்பன் இருக்குது. கூப்பன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் கட் ஆகும். கூப்பன் இருந்தால் மட்டும்தான் ஆஃபர் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. 4,000 ரூபாய் கூப்பன் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 4,000 ரூபாய் கம்மியாயிரும். அது போக ICICIயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் 2,000 ரூபாய் கம்மியாகுது. டோட்டலாக 6,000 ரூபாய் கம்மியாகுதுங்க. ஸோ இப்போ அவங்களால 29,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் வாங்க முடியும். 29,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக OnePlusலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேயான மொபைல். ஏன்னா இதே மாதிரி இருக்கிற மற்ற மொபைலும் 29,000 ரூபாய் ப்ரைஸில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஆஃபர்ஸில் நம்ம பார்க்க போகிறது பிக் சேவிங் டேஸ். ஆமாம், பிக் சேவிங் டேஸை ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் எட்டு வராங்க.
இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாலாம் இல்லை, நாளைக்கே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு பிக் சேவிங் டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 9ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி 10ஆம் தேதி ரெகுலர் யூசர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக 14ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு மான்சூன் ஆஃபர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிரெடிட் கார்டு, HDFCயோட கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல ஆஃபர்ஸ், மொபைல் ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க, ஒரு நார்மலான ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேர் மட்டும் தான் பிக் சேவிங் டேஸ், ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இருந்ததுன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ரெகுலர் ஆஃபர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமேசான் பிரைமை ரேட்டை கம்மி பண்ண போகிறாங்க. எப்படி தெரியுமா, அவங்களோட வீடியோஸில் ஆட் எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில கண்ட்ரீஸில் செக் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இது சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்து மற்ற கண்ட்ரீஸ்லையும் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் கொடுக்குறதுனால அவங்களோட ப்ரைஸை இன்னமும் கம்மியாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரொம்பவே ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட், அதனால் இந்தியாவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அமேசான் பிரைம் வித் ஆடோட ப்ரைஸ் கம்மியாக வரப்போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் முடிய இன்னும் 6 நாட்கள் மட்டும் தாங்க இருக்குது. உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா இதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, தேவையான ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியுது. செக் பண்ணி பாருங்கள், வேணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பே பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கூகுள் பேயில் புதுசாக ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்குமே வந்து கூகுள் பேயில் நம்ம யூபிஐயில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் தேவை. டெபிட் கார்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியாது. டெபிட் கார்டு தொலைஞ்சாலோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றது இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் எடுத்து வராங்க. டெபிட் கார்டுக்கு பதிலாக அது இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எப்படி பண்ணணும்னா, நீங்கள் அதே டெபிட் கார்டு ஆப்ஷனில் கீழேயே ஆதார்னு கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். அதன் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புது யூபிஐ ஐடியை கொடுத்து உங்களால் யூபிஐ லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை தான் கண்டிப்பாக, ஒன்று இல்லை அப்படின்னா இன்னொன்று அப்படின்றது. ஸோ தேவையானவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த LED லைட் தான். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சார் LED லைட். இது வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும்தான் ஆன் ஆகும். குறிப்பாக பகல் நேரத்துலாம் ஆஃபில் இருக்கும், நைட் நேரத்தில் தேவையான ஆன் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வாட் லைட்டு. வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக ப்ளக்கில் மாட்டி ப்ளே பண்ணுற மாதிரி லைட் தான் இது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 ரூபா அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீல். வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 30 ஃபீட் LED ஸ்ட்ரிங் லைட், 30 ஸ்பீட் இருக்கக்கூடிய இந்த LED லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 135 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்ல டீலுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது, இதில் நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும்னா கிடையாது. டேரெக்டாக உங்கள் ப்ளக்கில் மாட்டி சுவிட்ச் ஆன் பண்ணலாம். 30 மீட்டர் இருக்குது. வீட்டை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெறும் 135 ரூபாய்க்கு கிடைக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி TWS தேடிட்டு இருக்கவங்களுக்கு PTronலேருந்து BassBuds Duo இப்போ விலை கம்மியாக இருக்குது. ரெகுலராக 650லேருந்து 700 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கிற இந்த மாடல் இப்போ வெறும் 599 ரூபா, 600 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ரூபா பக்கம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நல்ல டீல் தாங்க. PTron சமயமாக நான் யூஸ் பண்ணிட்டும் இருக்கேன், எந்த வித பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் ஒரு 6 மாதம் 5 மாதம் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் அப்டேட்ஸ். பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன எதுக்கு எப்போ மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.